வணக்கம். நான் கோகுல்நாத் கந்தசுவாமி. V3 சேனல் 24 கேரட் கேஷ் ஃபார் கோல்டு. நாம் வைத்திருக்கும் தங்க நகைகள் எவ்வாறு மதிப்பீடு செய்யப்படுகிறது என்று பார்ப்போம் வாருங்கள். போன வீடியோட தொடர்ச்சியாக ABC 3 பேரும் நகைகளை விற்கும்போது பிக்கு மட்டும் 28,629 ரூபா கம்மியாக எஸ்டிமேட் போட்டு கொடுத்துருக்காங்க. அது ஏன் அப்படின்னு பார்க்குற வீடியோ பதிவு தான் இது. புதுசாக பார்க்குறவங்க இதுக்கு முந்தின வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன் பிக்கு விலை குறைஞ்சிது அப்படின்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் பின்னோக்கி போவோம். பின்னோக்கி இன்னும் ரொம்ப பின்னாடி இல்லைங்க, அந்த நகை செய்கிற ப்ராசஸ். ஒரு நகையானது பல பாகங்களாக செய்து முடிக்கப்பட்ட பிறகு அதை ஆர்டரை அடுக்கி வச்சு பற்ற வைப்பாங்க இல்லையா, அதுக்கு தான் சோல்டர் அப்படின்வாங்க. இந்த சோல்டர் ட்ரெடிஷ்னல் சோல்டர், கேட்மியம் சோல்டர், கேரட்டேஜ் சோல்டர் அப்படின்னு 3 வகைப்படலாம். இந்த ட்ரெடிஷ்னல் சோல்டரில் ஹாட் சோல்டர், மீடியம் சோல்டர், சாஃப்ட் சோல்டர்னு 3 ரகம் இருக்குது. இதில் நம்ம சாஃப்ட் சோல்டர் மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம நகையை பற்ற வைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். இந்த கேட்மியம் சோல்டர்ன்றால் என்னென்னா கேடிஎம், அவ்வளோதான். இந்த கேட்மியம்ன்றது நாளடைவில் கேடிஎம்மாக மாறிப்போச்சு. கேரட்டேஜ் சோல்டர் அப்படிங்கிறது நத்திங் பட் ஹால்மார்க் சோல்டர். வாங்க இந்த சோல்டரை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ட்ரெடிஷ்னல் சோல்டரில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்ம சாஃப்ட் சோல்டர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்னு சொல்லிட்டு. கோல்டோட மெல்ட்டிங் பாயிண்ட் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், 1064 டிகிரி செல்சியஸ். அதோட மெல்ட்டிங் ராய்டோட காம்பினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 கிராமில் 91.67% கோல்டும் ப்ளஸ் 1% காப்பர் ப்ளஸ் சில்வர். இதில் கோல்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 45.8% தங்கம் இருக்கும், மீதி சதவீதம் பிற உலோகங்கள் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு 22 கிராம் 916 கோல்டு நெக்லஸ் செஞ்சு வச்சுருக்காங்க. அதை பற்ற வைக்கணும். அந்த பற்ற வைக்கிறதுக்கு மேலே சொன்ன காம்பினேஷனில் 2 கிராம் மெல்ட்டிங் ராட் எடுத்து அதை பற்ற வைக்கிறாங்க. அதோட அவுட்புட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 24 கிராம் கோல்டு நெக்லஸோட ஸ்கின் டச் 91.6%ஆகவும் மெல்ட்டிங் டச் 83%ஆகவும் இருக்கும். நம்ம ஒரு நகையை விற்கும் போகும்போது ஸ்கின் டச் பார்ப்பாங்களா, மெல்ட்டிங் டச் பார்ப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா, மெல்ட்டிங் டச் மட்டும்தான் பார்ப்பாங்க. ஏன்னா அதுதான் தங்கம், சுத்தமான தங்கம். ஏன் இது 83% மாறுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே செஞ்ச அந்த மெல்ட்டிங் ராடோட காம்பினேஷன் தான். அதனால தான் நம்ம இந்த தங்கத்தை விற்க போகும்போது இந்த மாதிரி நகையில் டச் இல்லை அப்படின்னு சொல்லி கம்மியான விலைக்கு எடுக்கிறாங்க. அதுக்கு காரணம் இந்த மாதிரி செய்முறை தான். நம்ம அடுத்த பார்க்குறது கேட்மியம் சோல்டர், அதாவது கேடிஎம். இதோட வெல்டிங் ராட காம்பினேஷன் பார்த்திங்கன்னா, 1 கிராம் 91.6% கோல்டும் 100 மில்லிகிராம் கேட்மியமும், அதாவது 1.1 கிராம் வெல்டிங் ராடு நமக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு 22 கிராம் 916 கோல்டு நெக்லஸையும் 2 கிராம் இந்த கேட்மியம் மெல்ட்டிங் ராடையும் பற்ற வச்சோம் அப்படின்னா இதோட அவுட்புட் என்னவாக இருக்கும்னா 91.6% ஸ்கின் டச் உள்ள கோல்டு நெக்லஸ் நமக்கு கிடைக்கும். மெல்ட்டிங் டச் பார்த்திங்கன்னா அது 91.6% இருக்கும். இந்த கேட்மியமில் பற்ற வைக்கும்போது இந்த கேட்மியம் வேதிப்பொருளானது பற்ற வைக்கும்போது நெருப்பில் எவாப்ரேட் ஆகிடும். அந்த எவாப்ரேட் ஆகிற அந்த கேட்மியமோட வேதிப்பொருள் பொற்கொள்ளர்கள் அந்த வேலையை செய்யும்போது அவங்க த்ரோட்டை இன்ஃபெக்ட் பண்ணி கேன்சரை உண்டாக்குது. அதனால் இந்த கேடிஎம் நகைகளை உலகம் ஃபுல்லாகவும் பேன் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியாவிலையும் பேன் பண்ணியிருக்காங்க. ஆனால் சில இடத்துல கிடைக்க தான் செய்யுது. பார்த்து வாங்குங்க, சில பேருக்கு அலர்ஜியும் பண்ணும். அடுத்து நம்ம பார்க்குறது கேரட்டேஜ் கோல்டு, அதாவது ஹால்மார்க் கோல்டு. இதோட காம்பினேஷனை நல்லா கவனிங்க. 916 மில்லிகிராம் பியூர் கோல்டு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது 1 கிராமில் 91.6 பியூர் கோல்டு தான் இருக்கும். ஆனால் இது 916 மில்லிகிராம் பியூர் கோல்டே எடுக்கிறோம், ப்ளஸ் 84 மில்லிகிராம் காப்பர், அதாவது 1 கிராம். அப்படி இல்லைன்னா 916 பியூர் கோல்டும் ப்ளஸ் 84 mg ஜிங்க்கும் சேரும்போது 1 கிராம் வெல்டிங் ராட் நமக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு 22 கிராம் 91.6% கோல்டு நெக்லஸும்
இந்த காம்பினேஷனில் 2 கிராம் மெல்டிங் ராட் எடுத்து பற்ற வச்சோம்னா இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 91.66% ஸ்கின் டச்சும் 91.6% மெல்டிங் டச்சும் கிடைக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கோல்டோட உருகு நிலை 1064 டிகிரி செல்சியஸ். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வெல்டிங் ராடில் பியூர் கோல்டும் எடுத்திருக்கோம். அப்போது இதோட உருகு நிலை என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 916 mg பியூர் கோல்டும் 84 mg காப்பரும் சேர்க்கும்போது நம்மளுக்கு அந்த வெல்டிங் ராடோட உருகு நிலை பார்த்திங்கன்னா 980 டிகிரி செல்சியஸ், அதாவது கோல்டை விட கம்மி. அடுத்தது, இந்த பியூர் கோல்டும் ஜிங்க்கும் காம்பினேஷனில் தயாரிக்கிற வெல்டிங் ராட் உருகு நிலை 780 டிகிரி செல்சியஸ். பெரும்பாலும் நம்ம இந்த ஜிங்க் வெல்டிங் ராடை மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம அரசாங்கம் இந்த 3 விதமான சோல்டர், அதாவது பற்ற வைக்கிறதுல கேரட்டேஜ் சோல்டர், அதை மட்டும்தான் அப்ரூவ் பண்ணி HUID நம்பர் கொடுக்குறாங்க, ஹால்மார்க் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன். அதாவது நம்ம வாங்குகிற தங்கம் 91.6% மட்டும்தான் ஸ்கின் டச்சும் இருக்கும், மெல்டிங் டச்சும் இருக்கும்னு அரசாங்கத்தில் சர்டிஃபை பண்ணி அந்த நம்பரை கொடுக்குறாங்க. இப்போ புரியுதுங்களா? ஏவை விடவும் சிஏவை விடவும் ஏன் பிக்கு விலை கம்மியாக கிடச்சிது? அதாவது 28,629 ரூபா நகை கம்மியாக கோட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு இதுதான் காரணம். ரைட். இப்போது சிக்கு மட்டும் நல்ல விலை கிடச்சிருச்சு, அப்போ கேடிஎம் நகைலாம் நல்ல நகையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேள்விக்குறி தான். சப்போஸ் கேடிஎம் பற்ற வைக்கும்போது அதோட வெல்டிங் ராடில் ஏதாவது தரம் குறைஞ்சதுன்னா இந்த கேடிஎம்மோட தரமும் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வெல்டிங் ராடோட தரம் எவ்வளோ குறையுதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த தங்கத்தோட சதவீதமும் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த நகைகளை, அதாவது ஹால்மார்க் 916 கேடிஎம் நகைகளை பற்ற வச்சதுக்கப்புறம் மெருகேற்றி பாலிஷ் பண்ணது பிறகு யாராலையும் அது எதில் பற்ற வச்சாங்கன்னு கண்டே பிடிக்க முடியாது. ஸ்கின் டெஸ்ட் பண்ணாலும் கிடைக்காது. அதை பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடலாம், இதில் தான் பற்ற வச்சாங்க, கேடிஎம் இதில் பற்ற வச்சுருக்காங்க, ஹால்மார்க் இதில் பற்ற வச்சுருக்காங்க, ட்ரெடிஷ்னல் முறையில் பற்ற வச்சுருக்காங்கன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.